வெள்ளியில அண்ணாக்குடி கண்டிப்பான முறையில இந்த சீசன் முடிகிறதுக்குள்ள அண்ணன் வந்து மாப்பிள்ளை பிறந்த நாள் எப்ப மாப்பிள்ளைன்னு ஒரு தடவை கேட்டேன். ஆமா, ஐப்பசி வரும்போது அந்த மாதிரி சொன்ன ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா என் மாப்பிள்ளைக்கு நாங்க 2 பேரும் சந்திக்கும் போது எனக்காக நான் எடுத்து போட்டுவேன். இப்ப கோயிலுக்கு ரொம்ப கிளம்பிட்டு போயிட்டேன், ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். எனக்கு உனக்கு குஞ்சு மொழி வாங்கி தரேன். எனக்கு இருக்கிட்ட அருமை மாப்பிள்ளை எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்காக இங்கு வருகிறது. இந்த நாடகத்தை மிகவும் சிறப்பான முறையில் கருத்துவத்தை சேர்ந்த எங்கள் குடும்பத்தின் சார்பாக 5 கரை பங்காளிகள் சார்பாக கொண்டாடி அணிவித்து இந்த நினைவு பரிசையும் கொண்டாடி அணிவித்து வாணியப்படியை சேர்ந்த அன்பு அண்ணன் அருமை மாப்பிள்ளை ஜெயமாதன் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு பெற்றுள்ளார். அன்பை வழங்கி கௌரவப்படுத்திய அருமை மாமா நாடக அமைப்பாளர் வாணியப்படி சார்ந்த சரவணன் மாமா அவர்களுக்கு குணமாக நன்றி மற்றும் வந்தவர்களை வரவேற்று கௌரவிக்கும் விதமாக நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துறை வழங்கிய என் உயிரினை மேலான என் அன்பு மாமா தன்ராஜ் மாமா ஆக சிறந்த கலைஞர் அப்படின்றதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த நாடகத்தில் நடிக்கிறோம், இணைந்து நடிக்கிறோன்றதை தவிர்த்து ஒரு சிலரை பார்த்துதான் நம்ம வாழ்க்கையிலையும் அது போன்ற ஒரு குணங்கள் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு தோணும். அது மாமா அவர்கிட்ட எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குறது, எல்லாருக்கும் ஆமா போட்டா வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் நிறைய பேர் சொன்னா மாமா பிடிக்காது அப்படின்னு. காரணம் என்னன்னா, மாமாட்ட நான் பார்த்த அநேக பேர்கிட்ட இல்லாத ஒரு நல்ல விஷயம், எவ்வளவுதான் நெருக்கமான ஒருவராக இருந்தாலும் கூட அவர் தப்பு பண்ணிட்டா மூஞ்சிக்கு நேர நீ மற்ற தப்புடான்றார். ரொம்ப பிடிக்காதாலும் பேச்சுவார்த்தை இல்லாத ஆளா இருந்தாலும் கூட சட்டேன் நல்ல விஷயம் சொன்னா சரியா பேசுறா அப்படின்னு அவர்களை பாராட்டு வழங்குவார். அப்படி அது போன்ற ஒரு நல்ல குணங்களை மாமாட்டிருந்து கத்து அதை வாழ்நாளையும் நான் அதை கொண்டு சேர்க்கணும்னு மாமா பார்த்து எவ்வளவு விஷயம் கத்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட என் அருமை மாமா என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியை வழங்கக்கூடிய தன்ராஜ் மாமா அவர்கிட்ட இருந்து வாழ்த்துக்களை பெற்றது உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு பரிசு பெற்றது சமாளம். இந்த நல்ல வாய்ப்பினை வாரி வழங்கிய இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை அன்பு இதயங்களுக்குமே 5 நிலை பங்காளிகள் மற்றும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்கள் நாடக கலை உலகின் கலைவாணராக இருக்கக்கூடிய என் அன்பு மாமா தன்ராஜ் மாமாவுடைய குடும்பத்தார்களுக்கும் என் சார்பாக எனது குடும்பத்தார் சார்பாக இந்த மாபெரும் வேளையிலே என்னுடைய சிறந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரிய சாதனை ஒன்றை நிகழ்த்து காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளமெல்லாம் புண்படாத வகையிலே இந்த கதையிலே எனக்கான சிறிய பணியை தொடர்பு என்பதை தெரிவித்துக் கொண்டு கலைத்துறை நன்றி வணக்கம். கோவிலரை சேர்ந்த எம் மணிகண்டன் பிரியா அவர்கள் இங்கே தம்பி நாரத நடிக்கும் அன்பு மருமகன் ஜெயமாதவனுக்கு 5 ரூபாய் பிடிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அரியாங்குடியை சேர்ந்த மூனா ராமநாதன் அவர்கள் இங்கு நாரதராக நடிக்கும் அருமை மாப்பிள்ளை ஜெயமாதவன் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு பெற்றுள்ளார்கள். இங்கு வலையொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் கோயம்புத்தூரிலிருந்து வருகை தந்துள்ள அன்பண்ணன், இது உங்கள் ஊர் நம்ம யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் சார்பாக இங்கு அன்பு மாப்பிள்ளை மாதவன் அவர்களுக்கு 201 ரூபாய். வள்ளிக்கா? ஆமா, லட்சுமி வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் லட்சுமி தானே, லட்சுமி அவர்களுக்கு காசு நிறைய வச்சிருப்பாங்க. இங்கு வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் லட்சுமி அவர்களுக்கு 201 ரூபாயும், நாரதாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை ஜெயமாதன் அவர்களுக்கு 200 ரூபாயும். ஆமா, அன்பு யூடியூப் சேனல் அன்பு அண்ணன் கோயம்புத்தூர், இது உங்க ஊர் யூடியூப் சேனல் அன்பு அருமை எல்லாருக்கும் நன்றி மற்றும் நிதிஷ் கேட்டரிங் சர்வீஸ் கொல்லக்குடி சார்ந்த அருமை அப்பா அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு மற்றும் 500 ரூபாய் கௌரவப்படுத்திய கோவிலை சார்ந்த அன்பு உள்ளங்கள் மணிகண்டன் பிரியா அன்பு குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த சிறந்த நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பை கொடுத்து அன்பு அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. சிறப்பான வரவேற்பு காலதாமதம் காரியத்திற்கு ஆகிய அற்புதமான வரவேற்பு வழங்கி உங்களுக்கு நான் என்ன என்றவரை நல்ல ஒரு வாழ்த்துக்களை வழங்கி கதைக்கு செல்ல வேண்டும், வாழ்த்துக்களை வழங்க வேண்டும். என்ன விரதாலும் என்னதான் உங்களை வெள்ளியாக உங்களுடைய அண்ணன் அறிமுகப்படுத்தியிருந்தார் என் கண்களுக்கு. அந்த மதுரை அரசாலும் அன்னை மீனாட்சி கிடையாது என் கண்களுக்கு தோன்றக்கூடிய காரணத்தில் உங்களுடைய அன்னை மீனாட்சியாக நினைத்து ஒருவரை வாழ்த்தி கதையை தொடரலாம். மீனாட்சி
பாண்டியரி சொக்கனிடம் காசமத்தேரா சாத்தி காசமத்தேரா சாத்தி ஊர்கோளமோருக்குள்ள அவவாடி தேருக்குள்ள ஊர்வாடு தோழி போட வெள்ளாட்டி குதிரையில் அவனி வரும் மீனாட்சி கோடி வரும் மீனாட்சி பாண்டியரி சொக்கனிடம் காசமத்தேரா சாத்தி திருநாடு ஒரு பூந்தேரு கூட்டி வரும் திருநாடு வீராதி வீர உள்ள ராசாதிராசனுக்கு பூமான போகுது திருநாடு ஒரு பூந்தேரு கூட்டி வரும் திருநாடு மாறாத அன்பு வச்ச மகராசி மலையாத என்று வச்ச மீனாட்சி ஊரோடும் தேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணை ஒரு நாள் திருநாள் பொறுத்து குதிரையிலே அவனி வரும் மீனாட்சி அவனி வரும் மீனாட்சி பாண்டியரி சொக்கனிடம் காசமச்ச ராசாத்தி காசமச்ச ராசாத்தி நன்றி கைதட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை நாடக ரசிகர்களுக்கு நன்றி. இந்த பாட்டு கைதட்டு கிடைக்கிறார் முழுக்க முழுக்க இசை மேதைகளை சாரும் அத்தனை நாடக ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இசை கலைஞர்களை பாராட்டி இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அன்பு என்ன சார்பாக இசை கலைஞர்களை பாராட்டி ரூபாய் 500 நுழைவு வழங்கப்படுத்திய அருமை எல்லாருக்கு இசை கலைஞர்கள் சார்பாக நன்றி நன்றிகள் வணக்கம். அண்ணன் ஒரு பேர் சொல்ல போனாரு மங்களாம்பி மங்களாம் பற்றிட்டு காதல் விழுந்துச்சு சரியா பாடும்போது அண்ணன் 101 அன்பழி வழி மேடையேறி வந்து அன்பழி வழங்கி சென்றா அருமை எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். ஆகினாடி இசைக்கலைகளை பாராட்டி அன்பு வழங்கிய கோயம்புத்தூரிலிருந்து வந்து இங்கே வழிதளத்துக்கு பதிவு அன்பு நன்றி நன்றி வள்ளியம்மா. உன்னை பற்றி விவரங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் கதை முறைப்படியே. ஆனால் அப்படி கேள்விப்பட்டா உன் வாயிலாக உன்னை பற்றிய ஒரு சில விவரங்களை ஒரு சில நிறைய விவரம் கேட்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் எதிராளிட்டு இருந்து பதில் வருமா அப்படின்ற சந்தேகம் அதை விட அதிகமாக இருக்கு. அதனால விவரங்கள் கேட்டா பதில் சொல்ல தயாரா இருக்கியா? அப்படி என்ன விவரம் கேட்க போறீங்க? இதுக்கு இது பதில் இல்லைங்க. வேற என்ன பதிலா? சாமி கேளுங்க சாமி. ஏதோ என்னால் இயற்றவரை என் அறிவு கெட்டியவரை என் சித்தறிவு கெட்டியவரை பதில் சொல்றேன் அப்படின்னா அது நாகரிகமான பேச்சு, ஒரு வள்ளி பேசுற பேச்சு. சரி. அதனால சவடாலா அப்படி என்ன கேட்பீங்கன்னா அது என்ன அர்த்தம் புரியல எனக்கு. என்ன
இன்னும் பெருசா என்ன கேட்டு போறீங்க? வானத்துல இருந்து குதிச்சா வந்து என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஏன் நீ என்ன வானத்தை பண்ண புலத்துல வந்து வெளியே வந்து பேசிட்டு இருக்கியா? அதாவது ராமாயணம் மகாபாரதம் இதை பத்தி பேச போறீங்க. அது எனக்கு நீ கேளு. எனக்கு நீ சண்டை போடாது. ராமாயணம் பேசணும், மகாபாரதம் எனக்கு நீ சண்டை போடக்கூடாது. எதை வேணா பேசுவேன். உன் வேலை என் கேள்விக்கு பதில் சொல்ல மட்டும்தான். அப்படி என்னத்தை கேட்ட போறீங்கன்னா? சரி, அப்படி என்னதான் கேட்க போறீங்க கேளுங்க. அவ்வளவு சவடால பேசுறது என்ன? அவ்வளவு என்ன சவடா நீ உனக்கு? இல்லங்க, நான் எதுக்காக கேட்டேன்னா நம்ம கதைக்கு உட்பட்டு கதைக்கு அப்பாற்பட்ட விஷயமும் ஒண்ணு இருக்கா இல்லையா? நான் எதை வேற கேட்பேன். நீ ராமாயணம் கேட்கணும்னா இல்ல சீவக சிந்தாமணி கேட்கணும், என்ன நீ சொல்லக்கூடாது. நான் எதை வேற கேட்பேன். உன் வேலை பதில் சொல்றது மட்டும்தான். சரி, அப்படின்னா நீங்க ஏன் சவடா இந்த வார்த்தையை வருது? அப்படி என்ன கேட்பீங்க? சரி, அப்ப விவரத்தை கேளுங்க, பதில சொல்றேன். அவளுக்கு பாட்டு சாமி கேளுங்க நீங்க சொல்றேன். அப்படியே பேசக்கூடாது. அப்படி நிப்பாட்டி இப்படி நிப்பாட்ட நீங்க சொல்லக்கூடாது. சபைக்கு எந்த பேச சரியா இருக்குமோ அந்த பேச நீ பேசணும். நான் ஒண்ணு தவறா ஒண்ணு பேசலைங்க. ஒரு நார்மல் கேட்கறேன். அதுவே தப்பு தானே? எது தப்புங்கிறீங்க? அப்படி என்னத்தை கேட்க போறீங்கன்னா? ஏங்க என்ன கேட்க போறீங்கன்னா ஒண்ணு கதைக்கு உட்பட்டு கேட்பீங்க, இல்ல கதைக்கு உட்பட்டு ராமாயணம் மகாபாரதம் இதான் பேச போறீங்க. பேசுறது ரெண்டு விதமா நினைக்கிறேன். ஒண்ணு அப்படிலாம் எதுவும் கேட்டாதீங்க, கதை நடத்துங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு அப்படி என்ன வேலை கேளுங்க. என்ன படிச்ச விவரம் இருக்கு, என்னால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு. நான் வந்து பேசுறேன் அப்படின்னா நான் படிச்சிருக்கேன், கற்ற கல்வி மீது தன்னம்பிக்கை இருக்கு, அதனால நான் திமிரா பேசுறேன். இதுல என்ன இருக்கு? பேசும்போது தைரியம் ஒண்ணு வேணுங்க. நம்பிக்கை இருக்கலாம் நம்ம மேல. திமிரு இருக்க கூடாது. திமிரு கிடையாது. எதுக்கு தன்னம்பிக்கை. பேச முடியுங்க, தன்னம்பிக்கை நிக்கிறேன், அதனால பேசுறேன். அதுக்காக நேரம் ஆயிடுச்சு, கதைப்பாடு கூட வராம நேரம் விவரம் கேட்கிற மாதிரி எடுத்து வந்தேன். சாமி விவரம் கேளுங்க, நான் சொல்ல தயாராக. அது வேற, அது நம்பிக்கை. அப்படி என்னத்தை கேட்ட போறீங்க அப்படின்னா? சரி கேளுங்க. கிள்ளுக்கிறியா வந்து நிக்கிறாங்க. என்ன கேட்க போறீங்க கேளுங்க. எல்லாம் திருந்துறதுக்கு நான் 80 வருஷம் இந்த வாய்ப்பு இல்லை. மண்டகன இருக்கின்றப்ப அதை மாத்த முடியாது. சரி, விவரம் வச்சிருக்கேன் பாப்போம். யார் நீ முதல்ல? நீ அவ்வளவு அப்படி என்னத்தான் கேட்க போறீங்க? நான் கேட்கிறேன், நீ பதில் சொல்லு. இதுக்காக நான் மட்டும்தான் கேட்க சொல்ல மாட்டேன். திருப்பி நீ 1000 கேள்வி வருது. கேட்பேன், கேட்காம இருப்பேன். நான் தயாரா இருக்கேன். ஒண்ணு பஞ்சாயத்து. இப்ப உன் பேர் என்ன? வள்ளி. அப்பா பேரு? நம்பித்தலைமை. அம்மா பேரு? நங்கை மோகினி. நாடு? தொண்டை நாடு. எந்த நாட்டுக்கு இல்லாத தன்மை தொண்டை நாட்டு கொண்டு? இதானே கேட்கறது தானே இவ்வளவு முடிச்சீங்க. இதை விட்டு வேற என்ன விஷயம் பேச போறீங்க? பேர் என்ன, ஊர் என்ன, எந்த நாடு, தானே கேட்க போறீங்க. அஸ்திவாரம் போடாம கட்டணத்தை வச்சுக்கவே, அது 1000 மாடி கட்டணமா இருந்தாலும் பொது பிடிக்கணும் வந்துடும். ஆமா, அஸ்திவாரம் எதுக்கு போட்டு ஆரம்பிக்கிறோம். ஆமா, எடுத்துட்டு போய் பெரியவங்க கேட்கறதுலாம் முடியாது இல்ல. ஆனா முதல்ல இதுக்கு உனக்கு பதில் தெரியுதா? நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் ரொம்ப அதிகம். இது கூடவா தெரியாம வந்து நிப்பாங்க. ஆள் இருக்கு. நீ எப்படி பாப்போம்? நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. தொண்டை நாடு இதுதான் தொண்டை நாடு. பாப்பா மதுரை இதுதான்ப்பா, பாண்டி நாடு இதுதான்ப்பா. மதுரைப்பட்டி சந்தை அன்பு சகோதரர்கள் பிஎம் குரூப்ஸ் அன்பு நண்பர்கள் சார்பாக ரூபாய் 101 நண்பரை வழங்கப்படுத்திய மதுரைப்பட்டி பிஎம் குரூப்ஸ் அன்பு நண்பர்களுக்கு நன்றி, நன்றிகள், வணக்கம். நாடு தொண்டை நாடு சொன்னா பார்த்தாது. இது நாடுக்கான எல்லை இதுதான். தெரியுமா உனக்கு? எல்லா கேள்விக்கும் இந்த நிப்பாட்டி முறைக்கிறது, சபடால பாக்குறது சரியா? பதில மட்டும் சொல்லு. மேற்கு பவளமலை, வேங்கடம் நேர்வடக்கா, ஆர்க்கு முவரி அணிகிழக்கா, பார்க்குள் தெற்கு பினாகம். இதுதான் தொண்டை நாட்டோட எல்லை. இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு இப்படி விமர்சனம் எங்கிட்ட எழுத போறீங்க. ஏன் இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? கேட்டதுதானே பதில் சொல்றீங்க. இதெல்லாம் வாத்தியார் வண்டிக்கு பாடம் கொடுக்கும் போதே தொண்டை நாடு இதுதானா, இதுக்கு எல்லை இதுதானான்னு எழுதி கொடுத்துருவாங்க. தின்னத்தை வாந்தி எடுக்கிற மாதிரி படிச்சது ஒப்பிக்கிறதுக்கு நீ வரல. நீங்க என்ன கேட்டீங்க? தொண்டை நாட்டோட எல்லை என்னமா கேட்டீங்க? அதைத்தானே சொன்னேன். கவியை யார் கேட்டா உனைய? கவி நான் உன்னை கேட்டேனா? கவி சொல்றேன் உன்னை கேட்டேனா? இல்ல. எல்லைனா என்ன? இதுதான் எல்லைன்னு. இப்ப நீ சொன்ன மேற்கே பவளமலை, வேங்கட நேரருக்கு, ஆர்க்கு அணிகளுக்கு, பாலப்பு உயிர் இருக்கு பிளாகி. இது என்னென்ன இடம்னு யாராவது ஒரு ஆள் சொல்ல சொல்லு. நீ சொன்னது யாருக்காவது புரிஞ்சுச்சு? இந்த ஊர் தான் எங்க எல்லை சொல்ல சொல்லு. புரிஞ்சுதா சொன்னது? சொல்ல சொல்லு. யாருக்காவது புரிஞ்சதா நான் சொன்னது எல்லை? புரியல. அந்த லட்சணத்துல போய் பேச்சு. உங்களுக்கு புரிஞ்சதா? என்ன புரிஞ்சா? நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதான்னு கேட்டேன். கவி யாருன்னு சொல்லலாமா? அது வாத்தியார் பாடம் கொடுத்துருவாரு. நீங்க தானே. அப்ப உங்களுக்கு புரிஞ்சா பத்தாதா? அப்படியா? எனக்கு புரிஞ்சா பத்தாது இல்ல. அப்ப நீ ஒரு புரிஞ்சா பத்தாது. அப்ப நீ சொல்லு. அவங்களுக்கு புரியலையா? ரசிகர்களுக்காக நாடகம் நடிக்க வரல. ரசிகர்கள் முக்கியத்துவம் நினைக்க வரல. உங்களுக்கு புரிஞ்சா அவங்களுக்கு புரியணும். ஏன்னா புரியலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு நான் விளக்கம் சொல்லணுமா இல்லையா? புரியலன்னு சொல்றாங்கன்னா அது திருப்பி நான் சொல்றேன், அறிவு இருக்கணும்ல. நாடு இதுன்னு சொல்லிட்டேன், எல்லை இதுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு அது என்ன இடமா இருக்கு? இன்னைக்கு என்ன இடமா இருக்கு அப்படின்னா மேற்கு பவளமலை அப்படின்னு சொல்றோம். மேற்கு பவளமலைனா திருப்பத்தூருக்கு பக்கத்துல ஒரு மலை இருக்கு இல்லையா? குன்றக்குடியா? வேற திருப்பத்தூர் பக்கத்துல வேற எந்த மலை இருக்கு? திருப்பத்தூர்னு இங்க மேலூர் திருப்பத்தூர் அதை சொல்லலாங்க. வேலூர் மாவட்டம் இருக்குல்ல திருப்பத்தூர், அந்த திருப்பத்தூர் நான் சொல்லிக்கிறேன். சிவகங்கை மாவட்டத்துல ரெண்டு நீ திருப்பத்தூர்னா யாரு வேலூர் மாவட்டம் நினைப்பாங்களா?
சொல்லமா தெளிவா சொல்ல வேண்டியதானே வேலூர் மாவட்டம் வந்து புத்தூர்னு. அப்படி பார்த்தா பக்கத்துல பவளமலைங்கிறது இங்கேயா இருக்கு? கிடையாது இல்ல. வேலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலை என்ன சரிங்களா? அதான் ஜவ்வாது மலை என்று சொல்லக்கூடிய மலைதான் இப்ப நம்ம ஜவ்வாது மலைன்னு சொல்றோம். ஆனா அது ஆரம்ப காலகட்டத்தில் என்னவா இருந்தது? பவளமலையாக இருந்தது. அதான் மேற்கே பவளமலை, வேங்கடம் நேர்வடக்கம். வேங்கடம்னு சொல்லும் போதே தெரியாது என்ன ஊர் அப்படின்னு. ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி திருவேங்கடம் அப்படிங்கிறது திருப்பதி, அது ஒரு பகுதி, அது ஒரு எல்லை. அடுத்து ஆர்க்கு மூவரை, அது தென்பெண்ணை பாலாறு. அதுக்கப்புறம் கேட்டது எங்களுடைய தொண்டை நாடு, அதுதான் இல்ல கடலோ, வங்காள விட கடலோ, இல்ல இன்னைக்கு ஜவ்வாது மலையோ, இல்ல திருப்பதி வேங்கடமோ, இதுதான் இப்படிதான் சொல்லலாம். சரி, இது இல்ல. இது கூட என்னென்ன நகரங்கள் இருந்தது தெரியுமா? இப்ப என்னென்ன நகரங்கள் இருக்கு தெரியுமா? பொதுவா இப்ப பாண்டிய நாடு எடுத்துக்கவே, சிவகங்கை நகரம், மதுரை நகரம், காரைக்குடி நகரம், தூத்துக்குடி நகரம், திருநெல்வேலி நகரம், இந்த நகரங்கள் உள்ளடக்கியது இன்றைய பாண்டிய நாடு சொல்லிட்டு இருக்கோம். ஓநாடு தொண்டை நாடு. இதுக்குள்ள என்னென்ன நகரங்கள் இருக்கு? இதுக்குள்ள என்ன விருதுநகர், திண்டிவனம், வேலூர், சொன்ன மாதிரி திருப்பத்தூர், காஞ்சிபுரம், இது எல்லாமே அப்ப தொண்டை நாட்டுக்குள்ள தானே இருந்தது. இத்தனை நகரங்கள் உள்ளடக்கியது இன்றைய தொண்டை நாடுன்னு சொல்றேன். ஆமா. எல்லா நாட்டுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. ஒரு நாடு தொண்டை நாடு பெருமைப்படுத்தல. இப்ப இந்த பாண்டி நாட்டுக்கு வந்து வச்சுக்கவே எத்தனை ஆலயங்கள் இருக்கு. இப்ப பாண்டி நாட்டு முக்கியமான ஆலயம்னு எதை சொல்லுவேன்? பாண்டிய நாடு மதுரைனாலே மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயம் தான் ஞாபகத்துக்கு வரும். என்னங்க வேற இன்மையிலும் நன்மை தருவார் ஒரு சிவனே, சிவனை போய் வணங்கின ஸ்தலம். நீ மதுரைக்கெல்லாம் போவேன் கேட்க காலையில் போவேன் தெரியலையோ? இருக்குல்லங்க, காளையார் கோவில் இருக்கு. அப்படி பார்த்தா சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடியில பிரான்மலை இருக்கு, உத்தரவாசம் இருக்கு, எத்தனையோ பாண்டி இருக்கு. பாண்டிய நாட்டுக்கு இப்ப பாண்டி நாடுல இந்த கோயில் ஞாபகம் வரும். ஒரு சோழ நாட்டு எடுத்துக்க, சோழ நாட்டு என்னென்ன கோயில் ஞாபகம்? தஞ்சை பிரகதீஸ்வரனுடைய ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரம், இப்படி கோவில்கள் நமக்கு ஞாபகம் வருமா இல்லையா? சோழ நாடு தொண்டை நாடு. இது போல இந்த ஆலயம் இருக்கக்கூடிய நாடு எங்க நாடு சொல்ல முடியுமா? ஏதாச்சும் முக்கியத்துவமான ஏதாச்சும் ஒரு கோயில் என்னங்க இப்படி கேக்குறீங்க? காஞ்சிபுரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் இருக்கேங்க. காஞ்சிபுரத்துக்குன்னு பெருமை தந்தது சிவனுடைய மிகப்பெரிய பக்தர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஆள் மனதுக்குள்ளே சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை அமைச்சிட்டார். ஆலயத்தை அமைத்தவரு சோழ நாட்டு மன்னன் என்ன பண்றாரு? அவரும் ஒரு கோவில் சிவனுக்காக கட்டிட்டார். கட்டி ஒரு தேதியை வச்சுட்டாரு கும்பாபிஷேகத்துக்கு. இப்ப நம்ம ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, இதுக்கு ஒரு தேதி வச்சிருப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணாரு? சோழ நாட்டு மன்னனும் தன்னுடைய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு என்ன பண்றாரு? தேதியை குறிச்சாச்சு. அரியாங்குறிச்சி சேர்ந்த அருமை அம்மா எஸ் சாந்தி அம்மா அவர்கள் சார்பாக சரி ஆளுக்கு 200 ரூபா இருக்கா? 800 ரூபா இருக்குமா? சரி கரும்புலம் முருகானந்தம் பாண்டி மீனா அன்பு குடும்பத்தார் சார்பாகவும் இணைந்து இந்த அன்புமே இருவருக்கும் சரிபாதியாக வழங்கியிருக்கிறார். மலை கௌரவப்படுத்திய அன்பு குடும்பத்தார்களுக்கும் மேடை ஏறி இந்த வாழ்த்துக்கள் வழங்கிய அரியாங்குறிச்சி சேர்ந்த அருமையம்மாள் சாந்தி அம்மாள் அவர்களுக்கும் நன்றி. மேடை ஏறி இந்த வாழ்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வேணும். அதை வாழ்த்திய அம்மா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அவரை சார்ந்த அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நீங்கள் கலைக்கல்வி சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். இந்த மேடையில் நல்ல ஒரு மேடையில் எனக்கும் என் எதிரியாக நிற்கும் இது இல்லம்மா, அவர் உங்க கூட நடிக்கிறது இல்ல, அது இயற்கையில வன்மத்தை அது வெளியில தானா வரதஞ்சு. என் எதிரிக்கும் அன்பு கூட விளம்பரத்திய அன்பு அம்மா அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. காஞ்சிபுரத்துல கோயில் இருக்கு. அப்ப சோழ மன்னன் என்ன பண்றாரு? அவரும் சிவனுடைய ஆலயத்துக்கு கோவில கட்டியாச்சு, தேதியும் குறிச்சாச்சு. ஆனா சோழ மன்னனுடைய கனவுல போய் சிவபெருமான் என்ன சொன்னாரா? எப்பா உன்னுடைய கும்பாபிஷேக தேதியை மட்டும் மாத்தி வச்சுக்க. எனக்காக இங்க காஞ்சிபுரத்துல என்னுடைய பக்தன் ஒருத்தன் கோவில் கட்டியிருக்கான், அவனுடைய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் சோழ மன்னன் என்ன நினைக்கிறாரு? நம்மளை விட ஒருத்தன் கோயில் கட்டுறா, சிவனே நம்ம கனவுல வந்து சொல்றாருன்னா அது அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலமா இருக்கும் அப்படின்னு இங்க என்ன தேடி போறாரு காஞ்சிபுரத்துக்கு. தேடி போகும்போது பார்த்தா எந்த கோவிலுமே இல்லை. அப்ப கோவிலே இல்லாத காரணத்தினால அப்ப யார் அந்த கோவிலை கட்டியிருப்பார் அப்படின்னு விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அங்கே தான் ஒருத்தர் இருந்தார், சிவனுடைய மிகப்பெரிய பக்தர், பூசலார் என்று சொல்லக்கூடியவர். அப்ப அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஆள் மனதுக்குள்ள சிவபெருமானுக்காக ஒரு கோவிலை கட்டினார். மனசுக்குள்ள மணிகண்டம்னா இப்படித்தான் இருக்கணும், கருவறைனா இப்படித்தான் இருக்கணும், மடப்பள்ளினா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய ஆள் மனதுக்குள்ளே சிவபெருமானுக்காக கோவிலை கட்டினார். அப்பேற்பட்ட பூசலார் கட்டிய கோவிலை பார்த்த நினைச்ச இந்த சோழ மன்னன் என்ன நினைக்கிறாரு? நம்மளை விட மிகப்பெரிய பக்தனா இருக்காரு. அப்ப அவரை எப்படிலாம் ஆள் மனதுக்குள்ள தெய்வத்துக்கு ஒரு கோவிலை கட்டணும்னு நினைச்சாரோ அதே வடிவத்துல காஞ்சிபுரத்துல சோழ மன்னன் ஒரு கோவிலை கட்டினார். அது முதல் ஆரம்பத்துல சோழ நாட்டுக்குள்ள தான் இருந்தது. சோழ நாட்டுல இருந்து பிரிக்கப்பட்டதான தொண்டை நாடு. இப்ப காஞ்சிபுரம் தொண்டை நாடா மாறிடுச்சு. அப்ப காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காஞ்சி
ஏகாம்பரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலயம் மிகப்பெரிய ஸ்தலம் இல்லையா? ஒரு கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம இந்த கோயிலை கட்டுறதுக்கு எவ்வளவு பாடுபட்டுட்டாலும் அவங்களுக்கு என்ன தெரியும். அப்படி ஒரு மண்ணே அவ்வளவு பொருட்கள் ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு நான் வரலடா, என் பக்தி மனசுல கட்ட கோயிலுக்கு நான் போறேன்னு சிவன் சொல்லியிருக்காருன்னா, காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் இவ்வளவு பெரிய ஸ்தலம், அதை போய் கேக்குறீங்க. அந்த மனசுல வச்சுட்டேன், அவர் அட்டி ஆலயத்தை வச்சுட்டேன், அதை எடுத்துக்காட்ட வச்சு கோயில் கட்டினேன். சோழ மண்ணு இன்னைக்கு இது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஒரு ஆலயம். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, இன்னும் புரியுற மாதிரி புரியாம நான் அதை மேற்கோள் கட்டி பேசிட்டு இருக்கேன். இல்ல உங்களுக்கு புரியலன்னா வேற எப்படி எனக்கு நீங்க புரிய வைப்ப? உங்களை மாதிரி நாமம் போட்ட ஒரு ஆள் வந்து பெருமாளை கோயிலை விட்டு வெளியில போகணும்னு சொன்னார்ல, அந்த கோயில் தான். உனக்கு இந்த வாயில கொழுப்பு ரொம்ப அடைச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னேன், நான் ஒருபோதும் அதை மறுக்காம அதை ஏத்துக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சபடால் பேசுற மாதிரி நான் நீ என்ன சொல்ல வர, நாம மட்டும் நாங்களாம் ஒரு கோயிலா போய் சாமியை விளையாடிக்கிட்டு இருக்கோம். பெருமாளே கோயிலோட்டு சொன்னாரா இல்லையா? 1000 சம்பவம் நடந்துக்கணும். ஒரு விஷயம் சொல்றேன்னா அது மக்களுக்கு எப்படி போய் சேருது முக்கியம். நீ பொசுக்கடினு நாம போட்டாலும் கோயில் விரண்டானா என்ன கும்பாபிஷேகத்தை கூட்டி வந்து தப்புன்றியா? புரியல. இப்ப நான் வந்தனால இந்த சாமியை கோயில் விட்டு விரட்டிடுறியா? சொல்லவே கிடையாது. உங்களை மாத்திரதான் உங்களும் சொல்லலையே. இதெல்லாம் நல்ல பேச்சு கலர்ல திருத்திக்க. சரி ஓ வழிக்கு வரேன். சிவனை நீ வணங்குறே. இப்ப ஒவ்வொரு ஊருக்கும் முக்தி இருக்கு. ஒருவேளை நம்ம செத்து போயிட்டோம்னா எங்க செத்தா முக்தி? காசியில இருந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே முக்தினா? பார்த்தாலே முக்தினா ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரை பார்த்தாலே முக்தி. நேரமான மதுரை சிறப்பு இருக்கு. ஒருவேளை மனசுல அந்த ஊரை நினைச்சாலே முக்தினா? நினைத்தாலே முக்தினா திருவாரூர். நல்லா யோசிச்சு. நினைத்தாலே முக்தி. எனக்கு காதல பூசுதால சொல்றதுதானே. எதுக்கு நிக்கிறாங்க? திருவாரூர் சொன்னீங்க, அது எதுக்கு முக்தி? பிறந்தாலே முக்திங்க. திருவாரூர்னா பிறந்தாலே முக்தி. திருவாரூர்னா இது இந்த கும்பகோணத்துல இருந்து போறோமே திருவாரூர் தானமா? உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். திருவாரூர்னா உங்களுக்கு எங்க தேருக்கு மிக உனக்கு தெரியணும், நான் தெரிய வைக்கலாம்னு பாக்குறேன். ஓஹோ, நாங்க சொன்னதுக்காக உடனே நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்களா? அந்த திருவாரூர்ல கும்பிட போன ஒருத்தர் அவங்க சிவபெருமான் கண்ண கூட கேட்டாரு, அந்த ஊர் தானே? இப்ப திரும்பி நீங்க என்ன கேக்குறீங்க? நான் வந்து பெருமாளையே கோயிலோட விரட்டிட்டாங்க உங்க கூட்டம் அப்படின்னு சொன்னதுக்காக. ஆமாமா, சாமி கூட போனா சாமி வந்து நமக்கு நல்லதே பண்ணுவா. நான் கேக்குறேன், போன கண்ணை கூடாக்கணும். போற வர ஆளை எல்லாத்தையும் குருடாக்கிட்டு இருந்தாரா? யார குருடாக்குனாரு? எதுக்காக குருடாக்குனாரு? தன் மீது சத்தியம் பண்ணிட்டு அந்த சத்தியத்தை மீறி நடந்த காரணத்தினால என்ன பண்ணாரு? கண்ணை குருடாக்குனாரு. இந்த அறிவு இது உனக்கு என்ன தோணுதுங்கறதுல கோயிலை விட்டு கிளம்பினாரு. ஏன்? ஒரு பக்தன் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை அவன் தன்னை விட அறிவாளி இருக்கிற மன்னன் குடிக்கல, நீ நாட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லியாச்சு. அப்பதான் அந்த பக்தன் சொன்னானா, உன்னுடைய பக்தனை மதிக்காத நாட்டுல நீ இருந்தா உனக்கு எப்படிமா மதிப்பு இருக்கும்? வா, நமக்கு இந்த ஊர் வேணாம் என்று சொல்லியதால் தன் பக்தனை மதிக்காத மன்னன் இருக்கிற நாட்டுல நான் இருக்க மாட்டேன்னு பெருமாள் போனார். சும்மா மொட்டத்தை குட்டிகள் மாதிரி உங்க நாம போட்டவர் பெருமாளை கிளப்பினாரு. ஏன்? நான் என்ன சாதாரணமா தான் சொன்னேன். காரணம் இருக்குல்ல, கடை இருக்குல்ல, இல்லாம நான் சொன்னா நீ வந்து பசுத்தோல் போத்துன குடி உன் பேச்சு பாக்குறதுனா ஐயோ வள்ளி எவ்வளவு வாழைப்பழம் மாதிரி எவ்வளவு அருமையா பேசுது. பாக்குறது அப்படி தெரியலாம். உனக்கெல்லாம் நாக்கு இல்ல, உனக்கெல்லாம் உடல் முழுக்க வசந்தேன். அதனால நீ நான் சாதாரண சொன்னேன். தன்னுடைய வாழதான் கொடுக்குறீங்க. உனக்கெல்லாம் உடம்பு முழுக்க கொடுக்க பேசக்கூடாது. மதுரைன்னு சொன்ன உடனே என்ன கோவில் ஞாபகத்துக்கு வரும்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஞாபகத்துக்கு வரும். கோயிலுக்கு போயிருக்கியா? போயிருக்கேன். இப்ப எல்லா இடத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த அம்மன் கோயில் கொடு. எல்லா இடத்துலயும் ஆண் தெய்வத்தை வச்சு பேர் சொன்ன ஆலயத்துக்கு மத்தியில முதல் தடவை பெண் தெய்வத்துக்கு பேர் சொல்றது அன்னை மீனாட்சி ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப எல்லா ஊர்லயும் ஆறு ஓடுதுல. ஆமா, மதுரையில ஒரு ஆறு வைகை ஆறு மங்களாம்பட்டி. அதனால காதல் உள்ளதுன்னு சொன்னேன். நன்றி சொல்லிட்டேன். மங்களாம்பட்டி சந்த அறவை என்ன சார்பாக 101 மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம். அதுல என்ன ஆறு ஓடுது? வைகை ஆறு ஓடுது. அது மட்டும் தான் ஓடுச்சா? இல்ல, அதுக்கு முன்னால வேற ஆறு ஓடுச்சு. என்ன ஆறு ஓடுச்சு சொல்லுங்க. இதுக்கு இது பதில் இல்லையே. வைகை ஆறு ஓடுச்சு, அதுக்கு முன்னால வேற ஒரு ஆறு ஓடியது. இன்னைக்கு ஆறா ஓடல, இன்னைக்கு இந்த காவாயை மாத்திட்டாரு. அது பேர் கிந்துமால தீவு. ஆரம்ப காலகட்டத்துல அதெல்லாம் கேள்விட ஏவாய பூமியை நீங்க வந்து சொல்லுவீங்களா? நீங்க கேட்கும்போது நான் திருப்பி கேட்க மாட்டேனா? சரி, அப்படியா? இப்ப மதுரையில நதி இருக்கு, ஆறு இருக்கு, கடல் இருக்கா? மதுரையில எதுங்க கடல் இருக்கானா? ஒண்ணு இருக்கும் இல்ல. நீ தான் ரொம்ப வானத்தை குதிச்சிட்டீங்க. அப்படி என்னத்தை கேட்ட போறீங்க? கேட்டாதானே நீ. கடல் கிடையாது, கடலை வர வச்சாங்க. கடல் இருந்திருக்கு மதுரையில, வர வச்சாங்க. வந்துச்சுன்னா இப்ப இருந்துச்சுன்னு அர்த்தம். சரிங்க, இருந்துச்சுன்னே வச்சுக்குவோம். கடல் வந்து மதுரைக்கு வந்தது. கடல் நீரை வத்த வச்சது யாரு? கடல் நீரை வத்த வச்சது புரியல.
வந்து இன்னும் 1/4 மணி நேரம் கூட ஆகல, உனக்கு அதுக்குள்ள அவசரமா? சந்திச்சதே 4 மணிக்கு தான் சந்திச்சோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்புறம் இத்தனை பேரை போட்டிருக்கீங்க, எல்லாருடைய திறமையும் காட்டணுமா இல்லையா? எல்லாம் சொல்லி பாருங்க எல்லாரும். எல்லாரும் தான் கலந்து பேசி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ அன்பளிப்பு போது யோசிச்சிருக்கணும், நல்ல மனுஷன் இல்லையா அன்பளிப்பு கொடுக்காரு. சரி இடத்துல போய் ஏன் மதுரை மதிக்கு கடல் வந்தது அப்படின்னா காரணம் இருக்கா இல்லை? ஏன்னா மதுரை மீனாட்சிக்கு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது மீனாட்சி அம்மனுடைய தாய் இருக்காங்களா காஞ்சனமாளி, அவங்க என்ன நினைக்கிறாங்க, தன் கணவனோடு சேர்ந்து 7 கடல்ல மூழ்கி தன்னுடைய மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கணவர் உயிரோட இல்ல, மலையத்து பூஜை இறந்து போயிறார். அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, சிவபெருமானாக அவதாரம் எடுத்து வந்த சொக்கநாதர் போய் சொல்றாங்க. சொல்லும் போது சொக்கநாதராக இருந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியினுடைய தாயினுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக மறுபடியும் மலையத்து பூஜை வர வச்சு 7 கடலை மதுரைக்கு கொண்டு வந்து 2 பேரையும் கடலிலே மூழ்க வைத்து மோட்சம் கொடுத்தாராம் சிவபெருமானாக இருந்த சொக்கநாதர். மாமனாரும் மாமியாரும் கரம் பிடித்து கடலில் நீராடி புண்ணியம் சேர்க்க வேண்டும். புண்ணிய சேர்க்கணுங்கிறதுக்காக பண்ணாரு. சரி வந்துச்சு, வந்ததுக்கு நினைவா ஏதாவது சான்று இருக்கணுமே, இங்க இதுதான் வந்துச்சு அப்படின்னு. அதனாலதான் மேலமாசி வீதிக்கு பக்கத்துல எழுகடல் தெருன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பேர் சும்மாவா? கடலே வரேன்னா பேர் வந்துருமா? அப்ப 7 கடலையுமே எம்பெருமான் சிவபெருமான் மதுரை கலைக்கு வந்தா அந்த நினைவாகவே இன்னைக்கு எழுகடல் வீதின்னு ஒரு தெருவே இருக்கு. அப்ப சிவபெருமான் கடலை வச்சு வர வச்சாருல, அதே சிவபெருமான் கடல் தண்ணியை வத்த வச்சாரு. சிவன் கடல் தண்ணியை வத்த வச்சாரு. யார் மூலமா? யார் மூலமா? குலக்கடவுள் முருகப்பெருமான் மூலமா. சரி, சிவன் அவதரிச்சாரு என்ன பேரோட? சொக்கநாதராக. சக்தி அவதரிச்சா என்ன பேரோட? மீனாட்சி அம்மன். இருவருக்கு பிள்ளையாக முருகப்பெருமான் அவதரிச்சாரு உக்கிரபாண்டி என்ற பேரோட. இந்த உக்கிரபாண்டியன் மதுரை அரசாணின் பொழுது 99 யாகம் நடத்தினார், அசோகன யாகம். இன்னும் ஒரு யாகம் பண்ணிட்டா இந்திரபதி நடந்தார். பார்த்தார் இந்திரன், ஆகா நம்ம வேலைக்கு வேட்டு வைக்கினா என்று நினைத்த இந்திரனே வருணனை ஏவி, வருணன் தானே தண்ணி கடவுள், கடல் நீர் கடவுள் தானே, போய் மதுரை அடியா என்று சொன்ன உடனே அதை ஆணை கிழங்க வருணே மதுரை அடிப்பதற்காக அப்படி சுண்ணாங்க பொங்கிட்டு வர்றேன். அப்பதான் சிவபெருமான் தன்னுடைய மகனாப்பட்ட முருகப்பெருமான், அதாவது உக்கிரபாண்டிய முருகப்பெருமான், நான் உனக்கு கொடுத்த 3 ஆயுதத்துல அந்த வேல் இருக்கே, அந்த வேளால் இக்கடல் அலையை அடக்கு என்று ஆணையிட்டாராம் சிவபெருமான். அப்படி சிவன் ஆணையிட்டனாலதான் எம்பெருமான் முருகப்பெருமான் தன் வேளால பொங்கி வந்த கடல் அலையை வற்ற வைத்து அவனை உயிருக்காக வண்டாட வச்சாராம். அப்ப மதுரை அழிப்பதற்காக பொங்கி வந்த கடல் அலையை அடக்கி அந்த கடல் நீரை வத்த வச்சது யாருன்னா முருகப்பெருமானாக தோன்றிய உக்கிரபாண்டியன். எதுக்குறியா? சரி, இப்ப நதி வைகை நதி உருவாக்குன சிவபெருமான். ஆனால் உருவாக்குன சிவபெருமானே அதே வைகை நதியை வெள்ள பெருக்கெடுத்து ஓட வச்சாரு. ஆமா, தன்னுடைய பக்தனுக்காக. பக்தனுக்கு ஒரு இன்னல் வந்தா சிவபெருமான் பொறுத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு பக்தனுக்காக எனக்கு பேச்சு கிடையாது. பக்தனை யாரு பேரு? நீங்க சொன்னீங்களே சோழ நாட்டுக்கு என்ன எத்தனை கோவில் இருக்கு, ஒரு கோவில மறந்துட்டு ஆவுடையார் கோவில் சோழ நாட்டுல இருக்கா? புதுக்கோட்டை மாவட்டம் தானே. புதுக்கோட்டை மாவட்டம் சோழ நாட்டுல வருதா உங்களுக்கு? புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லாம் அப்படிதானங்க வரும். வெள்ளாறு ஆவடர்கள் பக்கம் வெள்ளாறு உங்களுக்கு பாத்தியா? அந்த வெள்ளாறு பாண்டி நாட்டுடைய எல்லை. ஆவுடையார் கோவில கட்டினாரே மாணிக்க வாசகர். ஒரு விஷயம் கிடையாது, சொல்ல விட மாட்டேன். ஆவடர்களை தாண்டி தான் வெள்ளாறு வருது. ஆவுடையார் கோவில் இருக்குல்ல, அந்த ஆவுடையார் அதை நீ அந்த பக்கத்துக்காரன் தானே. ஆவடர்கள் கோயில ஊருக்கு அந்த பக்கம் தான் வெள்ளாறு ஓடுது. அந்த வெள்ளாறு பாண்டி நாட்டு இல்ல. நீ என் காதுல பூசுற பத்தியா கொஞ்ச நேரத்துல சோழ நாடு. காரைக்குடியில இருந்து போங்க, ஆவுடையார் கோயிலுக்கு முன்னாலே வெள்ளாறு. காரைக்குடியில போனா ஆவடர் முன்னாடி வருதா? ஆமா. நாளைக்கு காலையில முதல்ல ஆராய்ச்சி நடக்கும். சரி, நீ கதைக்கு வா. ஒரு வழியா ஒரு ஆளை குழப்பியாச்சு. பேசாம இல்லைங்க, இதையும் யோசிச்சுட்டு இல்லைங்க. அந்த ஆவுடையார் கோவில கட்டினா மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடியவருக்காக என்ன பண்ணாரு, வைகை நதியை பெருக்கெடுக்க வைத்தார் சிவபெருமான். ஏன் அப்படின்னா, குதிரை வாங்கிட்டு வானாலும் கொடுத்து விட்டாரு பாண்டிய மன்னன் பொற்காசிகளை. கொண்டு வந்தவர் இங்க வந்து ஒரு கோவிலை கட்டி விட்டாரு. கோவிலை கட்டின காரணத்தினால குதிரை வாங்கிட்டு வந்த காசை கோவிலை கட்டிட்டியடா அப்படின்னு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்றாரு, சுடும் மணல்ல வெயில்ல காய போட்டார் ஆளு, உடம்புல துணி இல்லாம. ஆத்து மணல் எவ்வளவு சூடு, நெருப்பா இருக்கு மலையும். அப்ப அதுல தன்னுடைய பக்தனுக்கு இப்ப தண்டனை கிடைச்சது தனக்கு கோவில் கட்டின காரணத்துக்காக. அப்படிங்கிறதுக்காக வைகை நதியை பெருக்கெடுக்க வைத்தார். சரி, யாரை வணங்கி காவலுக்கு வந்திருக்க? எப்பமா முருகப்பெருமானே. அப்ப நீ பேசுறது எல்லாமே மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு. ஏன்னா அங்க நடந்த 64 நிறைய பேசணும் ஆசைதான் இருக்கு, நேரம் கிடையாது. அதை பத்தி ஒண்ணு எல்லாமே. ஏன்னா இத்தனை நடிகர்ல போட்டு நாடகம் வைக்கணும்னா பொதுவாக வைக்கணும்னா ஒரு 2 லட்சம் ஆயிரும். 4 பேர் வந்திருக்கோம்னா எங்க மாமா தண்டராஜ் மாமாவோட அன்புக்காக பாசத்துக்காக அவ்வளவு ஆக சேர்ந்து நல்லா அப்படி மகிழ்ச்சிகளை சந்திச்சதுல இருக்கு. நான் இருந்தாலும் இப்ப மதுரையில் பாத்தியா, நீ என்னைய குழப்பட, நீ எதுக்கு நீ காரைக்குடியிருந்து ஆவடையில போறதுக்கு நீ அரணாங்கி போய் வந்தீங்கன்னா அப்படித்தான் வர முடியும். நீ எதுக்கு அந்த வழியா போற? ஏன் வழியா குறுக்க போகுது போ. என்ன குழப்பிட்டு போறதுலே இருங்க நீங்க. ஆமாமா, அப்படி பார்த்தா அந்த பாண்டி நாடு உள்ளதாமா வரா. வெள்ளாறுதான் எல்லை.
நான் குழம்பல நீ குழம்பிடாத. சரி இப்ப பாண்டியாட வந்து பேசுறீல, ஆமா. மதுரை தானே பாண்டியாட தலைநகரம். ஆமா. மதுரையோட எல்லையை சொல்லி. மதுரை இல்லையா? நீ தான் என்ன கேட்க போறீங்க? எதை வேணா கேட்பேன். மதுரைனா என்ன? இங்க தெற்க பக்கம் போனோம்னா தேனி, இங்க வடக்கு பக்கம் போனோம்னா திண்டுக்கல், அந்த பக்கம் போனோம்னா இப்ப நம்ம சிவகங்கை நிக்கிறதா இது வந்து பாண்டியன். நீ இப்ப சொன்ன பாத்தியா பதிலு? இது இப்படி விட்டுறாத. நம்ம கும்பாசையம் ஊத்துவாங்கல்ல, ஆமா. கோபுரத்துல எழுதிட்டு நீ பக்கத்துல உட்காந்துக்க. ஏங்க? காரி துப்பட்டும். உனக்கு முருகன் மாப்பிள்ளை சொல்றீங்க, புரியல. மாப்பிள்ளை பெருமை சொல்றீங்க. எல்லை இந்த லட்சணத்துலதான் நீங்க அப்படி என்னத்தை கண்டு போறீங்க? மதுரையோட எல்லையை தானே சொல்றீங்க. ஆமா. அதான் சொல்லிக்கிட்டு யாருக்கும் தெரியாது. நாடக பக்கம் யாருக்கும் வடக்கு பக்கம் திண்டுக்கல் இருக்குது, கிழக்கு பக்கம் சிவகங்கை இருக்குது, யாருக்கும் தெரியாது. நீ தான் புதுசா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க. வேற என்ன கேக்குறீங்க? எல்லையை கண்ணன் நாடகமா, உனக்கு என்ன கடமைமா, சேர்ந்து வாழ்ந்து பாடமா, உனக்கு நல்லமை, அவனுக்கு கிடை. என்ன அவசரமா? இதுக்கு மேல போனா வாணிகுடி சரணமாமா கள்ள விட்டு இருந்தாலும் இருவாரு நினைக்கிறேன். எப்பயா வெங்கடேஷ் விடுவீர்? ஐயோ அவர் நானுமே உள்ளே சகல பாக்குறேன். உட்காந்துருக்காப்புல, நல்லா கண் குளிர பாத்துருக்கு. அப்ப இப்ப வர மாட்டாரு. அவர் வேடம் சீன் தான் வருவாரு. முருகன் அவங்க கலிதாசன் அவர் இல்ல. அப்ப நீங்க போய் தூங்கிட்டு அவர் வேடம் சீன் 6 மணிக்கு வந்து அவசியம் இல்ல. நீ அவனுக்கு வர பாக்குற அது எனக்கு பிரச்சனை இல்ல. பாட்ட பாரு, முருகனை சிறப்பு சொல்லி அப்பதான் வரணும். அடுத்தியமா முத்துகிருஷ்ண மாமா பாக்குறதா இல்ல, நீங்க பாருங்க, வேண்டாம்னு சொல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லி இருக்கேன், அதை மறுத்து போட்டு நீங்க பேசினா பேசணும். மறுக்கிறது வேலையே இல்ல. என்னது? உன் பதில் வந்து ஓரளவு ஏத்துக்கிறமா கூட பரவாயில்ல. பதில் தக்க முழுவதுமே தற்கொலைத்தனமா இருக்கு. இப்ப இதை போய் நான் இங்க மறுத்தா எனக்கு அசிங்கம். அவன் மதுரைக்கு தெற்கு பக்கம் தேனி கிடையாது, அந்த பகுதி எங்க அதானுங்க இல்ல. அம்மா நீ சொல்றது புவியியல் கூட்டுப்படி. இப்ப நான் முன்னாடி ஏத்த மாதிரியா ஏமா இல்லைங்கம்மா, அது இன்னைக்கு மக்களுக்கு எப்படியா புரியும்? அதுக்கு மேல நீ இப்படி சொல்லிருக்கலாம். நம்ம பேசுறது புரியுற மாதிரி சொல்றீங்க. காதுல வாங்கி பேச, அவசரப்படாம காதுல வாங்கி பேசணும். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே திருவிளையாடல் புராணம். ஆமா. கடல் வத்த வச்சதோ, கடல் நீரை பொங்கி வர வச்சதோ, அப்ப புராணம் பேசுறதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நடைமுறை இறங்குறேன். நான் உனக்கு நடைமுறை கேட்கவே இல்லையே. சரி, வேற என்ன கேக்குறீங்க? புரியல. இந்த லட்சணத்துல உனக்கு சாந்தியமா 350 ரூபாய் அன்பளிப்பு வேற. ஏன் நீங்க மட்டும் சும்மா வர்றீங்க? உங்களுக்கு தானே கொடுத்தாங்க. நான் பதில் தப்பா சொல்றேன். அப்படி 500 ரூபாய் சொல்லையே வாங்குனீங்கல. தெரியலன்னா பஞ்சாயத்துல கத்தாத. நான் கதையை எடுத்து போயிடுறேன். தெற்கு பக்கம் தேனி இருக்கா, வடக்கு பக்கம் திண்டுக்கல் இருக்கா, சிவகங்கை இருக்கா. அது வந்து நீ நடைமுறைப்படி சொல்ற. திருவிளையாடல் படிச்சிருக்கியா? திருவிளையாடல் புராணத்தை எல்லையாக உனக்கு இன்னும் எடுத்து கொடுக்குறேன். படிச்சா வேணா யோசிச்சு சொல்லிக்க. ஒரு பசுனா பால் கறக்காம இருக்குமா? கறக்கும். கறவாத பசு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது ஒரு எல்லை. பிள்ளிராத யானையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது ஒரு எல்லை. பார்க்க முடியும். அது ஒரு எல்லை. ஒருவேளை பாம்புன்னா படம் எடுத்து சீரணும். சீராத நாகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்கலாம். அது ஒரு எல்லை. குயில்னா கூவாம இருக்குமா? குயிலா கூவிதானா? கூவும். ஆனா கூவாத குயில், அது ஒரு எல்லை. இதுதான் பாண்டி நாட்டு எல்லை திருவிளையாடல் புராணத்தபடி. என்னவா வெள்ளை வாயிலேயே பேசுற? இப்படி என்னத்தை கேட்ட போறிய? இப்ப திண்டுக்கல்லாம் தேனியா உன்னை அங்கேயே வச்சு உன்னை சிறையில வச்சு அப்படி சொன்னாலும் பிரச்சனைங்கிறீங்க, இப்படி சொன்னாலும் பிரச்சனைங்கிறீங்க. அண்ணே வந்துட்டாரு. அதனால வந்தேன்னா நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வா. கண்ணன் நாகமா உனக்கு என்ன கடமைமா? அத்தியெல்லாம் தடுத்துருங்க போல. முருகன் பெருமை சொல்ற பாட்டு வேற என்ன செய்ய சொல்ற? அதுவும் தெரியல. இதுக்கு முன்னாடி என்ன பால்வாடி டீச்சர் இருந்தியா நீ? பதில் சொல்ல சொன்னா போய் மிரட்டிக்கிட்டு அவரை. விஷயத்தை கேட்டிருக்கீங்க, சொல்றதெல்லாம் பண்ண பாட்டு பாருங்க. பெரிய அப்படியே எஸ்பிபி ஜெயசுதாஸ். நீங்க லதா மங்கேஷ்கர் தான், ஆஷா போஸ்லே தான். என்ன எங்க நீங்க பாடுறது என்னத்துக்கு போய் பாட்டு பாட்டேன். நீங்க சொன்னீங்க, அதுக்கு நான் ஒரு விளக்கம் ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்கடா. கறக்காத பசு பார்க்க முடியுமா? பசு, பிளிரா யானை, சீரா நாகம், கூவா குயில். நான் பட்டு பதில் மட்டும் சொல்லிடுறேன். கறக்காத பசு, ஆனா கறக்காமல் இருந்தது பசு. ஒரு நேரத்துல அதுக்கு ஒரு கதை இருக்கு. அதுதான் பசுமலை என்று சொல்லக்கூடிய இடம். அடுத்து நீங்க சொன்னீங்க பிளிராத யானை. பிளிராமல் யானை இருக்குமா? யானைன்னு ஒண்ணு இருந்தா பிளிரத்தான் செய்யும். ஆனா பிளிராமல் இருந்தது யானை, அதுக்கு ஒரு கதை இருக்கு. அது ஆனமலை என்று சொல்லக்கூடியது. பாம்புன்னா ஆனமலை. யானமலையா? ஆனமலை நீ பொள்ளாச்சி போகணும். யானமலை ஆனமலைங்க. யானமலை காதுல விழுகுதா இல்லையா? அண்ணே இதுல கொஞ்சம் வாரி ஏத்துங்க, நல்லா இருக்கு. நானும் வந்தத பாக்குறேன். அவர் மைக் மட்டும் நல்லா ஏத்து. சொல்லுமா நல்லா சொல்லுமா. மைக் நல்லா இருக்கு. ஹலோ என்ன ஏத்துங்க?
கெட்டான பிடிச்ச வள்ளியை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஹலோ கொஞ்சம் ஏத்தி வச்சாரு அது உனக்கு பொறுக்கல. வேற எடுத்து வேற வைக்க சொல்லு. மொத்தமா வாங்கி போச்சு. எடுத்து அந்த அளவுக்குலாம் கேட்க சொல்லு. எடுத்து வைக்க சொல்ற அளவுக்குலாம் மோசமானவங்கள கரண்ட வச்சிருங்க. மொத்தமா பசு போட்டுருங்க. சீரான நாகம் அத நாகமட இப்படி நாடு என்ன இருக்கு சுவாமி? இத நீங்க யாரோட இடத்துல சொல்ல போறேன் நானே. அதுதான் சொல்லணும். வள்ளி பேச போட்டு அதுதான் சொல்லணும். லட்சுமி டவுன் நான் கேட்கல. யாருங்க நீங்க அப்படி பேச அப்படி பேச அப்படிங்க. உங்க தரத்துல இப்ப பாட்டு பாருங்க. மறக்க முடியுமா? நாகமலை உசலமணி போற வழியில இங்கடி யானமலை மேலூர் வர வழியில பசுமலை இங்கடி அப்ப எல்லா பக்கமும் எல்லையா இருந்தாதானே. ஆனா ஏன் நாகமா வந்துச்சு, ஏன் யானையாச்சு, எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு. இப்ப பாடுங்க பாட்டா. பாட்டு வேணாம். நம்ம நீ 9 தடவை பாட்டு பாடுவேன். நாலு இல்லைக்கு ஒவ்வொரு காரணம் இருக்குல்ல. இத நான் உங்கள்ட்ட கேட்டிருப்பேன். ஏற்கனவே நேரம் ஆயிருச்சு. இப்ப இந்த கதையை பேச ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நீங்க உனக்கு எப்பீங்க, நான் பதில் சொல்லி அப்புறம் திருப்பி நான் உனக்கு கேட்பேன். பதில் வேற முடியாது. எப்படி நீங்க சொல்ற பார்த்தா ஐயோ என்னை காப்பாத்தி கொடுக்குற மாதிரி. விடுங்க, நான் பாவம் 4 வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு மாலை சொட்டு ஒரு சொல் போதும். ஒரு 500 ரூபாய் சொடையா வேற கணந்து கொடுத்தாங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். முதல்ல சொல்லிருந்தேன் பசுமலை சொல்ல பாத்தியா, முருகன் சொல்ல பாத்தியா, உக்கிர பாண்டியன்னு. அப்ப அவருக்கு மகனா பிறந்தாரு விக்ரம பாண்டியன். அவர் அரசாட்சி காலத்துல ஒரு சமணர்களால் ஏவப்பட்ட பசு மதுரையிலே அழிக்க வருது. அப்பதான் இம்பெருமான் சிவபெருமான் அந்த விக்ரம பாண்டியன் இடத்துல ஆணையிடுகிறார். அப்படி ஆணையிட்டதுனால இம்பெருமான் ஈசன் மனமிறங்கி சிவனுடைய வாகனம் என்ன காலமாடு, நந்தி கூட இருக்கா, அந்த நந்தி அனுப்ப. நந்தினா கால தானே. அங்க வந்து பசு இந்த காளையை பார்த்து மயங்கி நிக்க அடிச்ச அடியில வீழ்ந்தது பசு. அப்படி பசு நந்தியால் வீழ்ந்ததுனாலதான் பசுமலை. அது மாதிரி நாகமலைக்கு அழகர் மலைக்கு ஒரு மணி சோறு ஒரு சோறு போதும். திருவாயை முடுங்க ஒரு வெள்ளை சொல்லிருக்கீங்க. மூணு கிடைக்கிறியா? இப்ப பாட்டு பாடுங்க. மாப்பிள்ளை பேர் சொல்லி ஜென்மத்துக்கு பாட்டு பாட மாட்டேன். அன்பா நல்ல மீது அவசகை விடுத்து உனக்கும் என் மாப்பிள்ளை பிரமாணக்கும் திருமணம் செய்து வைக்க அவட்டால் என்னை என் ஆதரவல்ல, இது பிரம்ம முடிச்சமல்ல, இதுவே என் சந்தேகம். உன்னை முருகன் செய்யாமல் உன்னை இட்டு மட்டுமல்ல என்று உன்னை சாமி ரொம்ப கோபமா போறாங்க. அந்த விட்டா சீனை கிழிச்சிருவார் போல இருக்கு. போச்சு அவ்வளவுதான். அப்ப விடியறவங்கள கல்யாணம் பா. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துல ஏற்பாடு பண்ண மாலையா?